ஹலோ மக்களை வணக்கம். நான் தான் உங்கள் சுகுணா. நான் இன்னைக்கு வெள்ளை சாதம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னோடய சமையல் இதுதான். எப்படியும் என்னோடய வீடியோவை 2400 2700 பேர் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. லைக் மட்டுமாவது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதும் தேவை. உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. எப்போதும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இதில் நான் ஜெயிக்க முடியும். எவ்வளவோ கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி இப்போ எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த யூடியூப் நடத்திக்கிட்டு வரேன். இதில் நான் ஜெயிக்க மக்களால் மட்டும்தான் முடியும். மக்களை, நீங்கள் எனக்கு உங்கள் ஆதரவை எப்போதுமே தந்து கொண்டே இருக்கணும். எனக்கு வேறு என்ன சொல்லன்னு தெரியல. எல்லோருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போதைக்கு எனக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க மக்களே. ஒரு சிறிய கவிதை. சாதாரண ஒரு பலகையை கட்டுமரமாக்கியது கடல். எத்தனை நாள் தங்கினாலும் வாடகை கேட்பதில்லை கல்லறை. ஒன்றாய் இருந்ததை பிரித்து போட்டேன், வழுக்கி விட்டது வாழைப்பழத்தோல். காற்றையே திசை மாற்றுகிறது காற்று. காசை கரியாக்கிவிட்டது பட்டாசு. சாதுவானவர்களின் சமரசம் உலாவும் இடம் மதுபான கூடம். வேகம் என்றாலே சோகம்தான் நெடுஞ்சாலையில். வளைந்தால்தான் அழகு வானவில். குடியிருப்பு பகுதியை மீட்டுத்தரக்கோரி காட்டு யானைகள் ஊருக்குள் பேரணி. பெயர் கூட கவிதைதான் தமிழ். கலவரம் என்றாலே கல்லெறிப்படுவது பேருந்து. கருக்காத மேகம் உருகாது. இலவச பிரசவம், காக்கை குட்டில் குயில் முட்டை. தடையை மீறி கல் சுரக்குது பனை. உரசினால் தன்னையே கொளுத்தி கொள்ளும் பத்தினி தீக்குச்சி. சாதாரணமாய் நடப்பது விபத்து, அதை சாதாரணமாய் நினைத்தால் ஆபத்து. ஹலோ மக்களே, என்னோட கவிதை, என்னோட சமையல் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லவும். நன்றி.